ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். நம்ம ஏற்கனவே பட்டன் கிராஃப்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். அதுவும் எனக்கு ரெண்டாவது நான் உங்களுக்கு கிராஃப்ட் பண்ணது சக்ஸஸ் ஆயிடுச்சு. இது வி கிராஃப்ட்டு. ஓகே, இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது, நல்லாவே சக்ஸஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இதை எப்படி கிராஃப்ட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். பாருங்கள், வி கிராஃப்ட்டுக்கு நம்ம இப்படி நுனியில் உள்ள நல்ல மெச்சோர்டு ஸ்டெம்மாக வச்சோன்னா ஈஸியாக, இது ஒரு கிறிஸ்பம்னு நினைக்கிறேன், ஈஸியாக க்ரோ ஆகு. பாருங்கள், இந்த இதில் இருந்தால் நான் கட் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி ஒரு கிராஃப்டட் பிளான்ட் தான். இது நல்ல மெச்சோர்டு ஸ்டெம்மாக இருக்குது, அதனால் இதில் இருந்தால் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இதை கிராஃப்ட் பண்ணச்சுமே கட் பண்ணுறோம். அப்போது அந்த டைமில் இதில் ஏதாவது ஃபங்கிசைடோ ஃபெவிக்காலோ வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அப்படின்னா அது ஃபங்கஸ் ஆகாது. ஏன்னா மழை நேரம்ல, அதனால் ஃபங்கஸ் ஆகாது. இன்றைக்கி நம்ம வி கிராஃப்ட் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ஆல்ரெடி நான் போன வாரம் கிராஃப்டிங் பண்ணது தான் இது. பாருங்கள், இது பட்டன் கிராஃப்டிங் பண்ணது எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது நல்ல இதாகிட்டு 2 வீக்ஸ் ஆகிட்டுல நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுவும் அப்படி தான் பாருங்கள். இதுலேயும் ட்ரை பண்ணேன். இதுலேயே 2 பிளான்ட்டு சக்ஸஸ் ஆச்சு. இந்த ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. இந்த 2ம் க்ரோ ஆகிட்டு, அதனால் அதுக்கு மேலே இருக்க அந்த கவர்லாம் கலத்திட்டேன். இது ஒரு வி கிராஃப்டிங், அதாவது அந்த எண்டிங் டிப்ஸ் வச்சு ஒரு வி கிராஃப்டிங் பண்ணேன். அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இதை பார்ப்போம். இதுக்கு தேவையானது என்ன பொருள்லான்னு பார்த்துருவோம். இதுக்கு நம்ம கிராஃப்டிங் டேப், ஆல்ரெடி நான் சொன்னது போல் வி கிராஃப்டிங்க்கு இந்த டேப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பிறகு பிளேடை வாஷ் பண்ணது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் டேக் எடுத்துக்குவோம், டிஷ்யூ பேப்பர், நமக்கு மெயின் பிளேடு, ஒரு மார்க்கர் பென், டை பண்ணதுக்கு இந்த சேனலும் வச்சுக்கலாம், இப்படி நூல் டையும் வச்சுக்கலாம். ரப்பர் பேண்டுனா ரப்பர் பேண்டு, அலர்ஜி உள்ளவங்க க்ளவுஸ் எடுத்துக்குங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிறிஸ்பம் அதில் உள்ள பிளான்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இது சிங்கிள் பெட்டலாக தான் இருக்கும், ஆனால் பெட்டலில் கிரெயின்ஸ் இருக்கும். இதுதான் ரூட் ஸ்டாக். இதில் தான் நம்ம வி கிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணுவோமா? நம்ம கிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம ஒரு சீட் க்ரோயிங் பிளான்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? இது சீட் க்ரோயிங் பிளான்ட்டில் தான் நம்ம கிராஃப்டிங் பண்ணணும். இது சிங்கிள் பெட்டல். இது ஆக்சுவலாக சீடு ஃபார்ம் ஆகும். இது கட்டிங் வச்சாலும் வரும். இதில் இருக்க கட்டிங்கை எடுத்து வச்சாலும் நம்ம ரூட்டிங் ஹார்மோன் போட்டு ஃபங்கிசைட் போட்டு வச்சோன்னா வரும். இதுதான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிற பிளான்ட்டு. கிராஃப்ட் பண்ண போகிற பிளான்ட்டு என்றைக்கும் ரேர் பிளான்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிற பிளான்ட்டு. இது ஒரு கிறிஸ்பம் பிளான்ட்டு. இது நல்லா மெச்சோர்டு ஸ்டெம்மாக இருக்கணும். இதில் நம்ம வி கிராஃப்ட் நல்லா சக்ஸஸ் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணாரு, வி கிராஃப்ட்டுக்கு இந்த எண்டிங் வர நம்ம பட்டன் கிராஃப்ட்டுக்கு இந்த எண்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. வி கிராஃப்ட்டுக்கு இதை நம்ம இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வி கட்டு கொடுத்து அதில் இன்சர்ட் பண்ணோன்னா இன்சர்ட் பண்ணி நல்லா டைப் பண்ணோன்னா அடுத்தால ஒரு பிளான்ட்டு இதை போல் க்ரோ ஆயிரும். இந்த லீஃப் கொட்டாமே சில டைம் அதில் க்ரோ ஆயிரும். எனக்கு அப்படி சக்ஸஸ் ஆகிருக்கு. சரி, நம்ம எப்படி செய்யுதுங்கிறத பார்ப்போமா? இதை எப்படி கட் பண்ணிக்கணும். இதில் நம்ம எண்டிங் டிப்பு நமக்கு தெரியும், இதுதான் எண்டிங் டிப்புன்னு. இதில் தான் கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால தான் மார்க்கர் வச்சு என்றைக்கும் இது பாட்டம்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த எண்டிங்கை லைட்டாக அந்த ஸ்கின்னை இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுறணும். பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும்.
இது வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் நல்லது தான். கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த பிளான்ட்டை கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஒபீசம் பிளான்ட்டு நம்ம வந்து ரூட்டிங் ஹார்மோனோ இல்லை வந்து ஏதாவது ஃபங்கிசைடோ கொடுத்து நம்ம இதை க்ரோ பண்ண வைக்கலாம். இது கட்டிங்லேருந்து க்ரோ ஆகும். ஆனால் காடக்ஸ் ரொம்ப அழகாக வராது. இப்போ இதை வந்து வி கட்டிங் போடுறோம். நல்லா அழகாக வி கட் போட்டுட்டோம். நல்ல பெரிய காடக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வி ஷேப்பில் உள்ள ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா தொடச்சிக்கணும். அந்த பால் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு இதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், நல்லா இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நமக்கு இந்த கிராஃப்டிங் டேப்பு யூஸ் ஆகும். இதை வச்சு நமக்கு காற்று போகாமல் நல்லா டைட் பண்ணிடணும். இது என்னைக்கும் கிராஃப்ட் பண்ண சமயம் நம்ம 10 டேஸுக்கு முன்னுக்கு அந்த பிளான்ட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. அதே போல் கிராஃப்டிங் பண்ணதுலேருந்தும் அது ஒரு 15 டேஸுக்குள்ளே க்ரோ ஆயிரும். ஏற்கனவே நான் உங்களுக்கு பட்டன் கிராஃப்டிங் சக்ஸஸ் ஆனதை காமிச்சேன்ல, அதை போல் அதுக்கு பிறகு ரிமூவ் பண்ணி விட்டோம்னா அந்த பிளான்ட்டு அதுக்கு பிறகு க்ரோ ஆயிரும். பாருங்கள், நல்லா டைட் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக அடுத்த பிளான்ட் கிறிஸ்பம் பிளான்ட் ரெடி ஆகிட்டு. அதுக்கு லீஃபே பாருங்கள், லீஃபே வித்தியாசமாக இருக்கும். இது ரேர் பிளான்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.